மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ளது வடசென்னை அனல்மின் நிலையம். இதன் 2வது நிலையில் உள்ள முதல் யூனிட்டில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மின் வாரிய பொறியாளர்களும் ஊழியர்களும் பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் காணப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடந்த அந்த கட்சியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நோக்கியா ஆலை மூடப்பட்டு ஏராளமானோர் வேலை இழந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். நாமக்கல் மாவட்டம் வேப்பந்தம் பகுதியில் காரும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் நாமக்கல்லில் உள்ள தனியார் பேக்கரி நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்கள் எனவும் அவர்கள் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்பதும் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் உப்பேரிக்குளம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் உலக மக்கள் நலன் மற்றும் மழை வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த முள்ளண்டிரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ரேணுகாம்பாள் கோவிலில் தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நிலைநிறுத்தினர்.